ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். நான் 1.25 மீட்டர் கிளாத் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். கீழே இது நார்மல் ப்ளவுஸ். ஸோ கீழே நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு நான் கிளாத் விட்டுருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் 15 இன்ச்சு. நான் அதை மார்க் பண்ணிக்கி லைன் போடுறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஷோல்டர் நெக் 3 இன்ச்சு, 3.2 இன்ச்சு. ஷோல்டர் 2.7 இன்ச்சு. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ஹைட் 6.3 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணி மேலே இருக்கிற அதே அளவு கீழே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது 44 இன்ச்சு ப்ளவுஸு. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 இன்ச்சஸ் வருது. அதை மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். மேலே இருக்க அதே அளவை நான் கீழே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோல் வரை போகிறோம். அதுக்கு நான் ஷோல்டரில் சென்டர் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன். 3 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிருச்சு. ஆம்கோல் ரவுண்டு 20 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 10 இன்ச்சு 10 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வருது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பேக் நெக் 7 இன்ச். ஸோ நான் 7 இன்ச்சு மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டு நியூ நெக் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 1/2லேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி நெக் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேஸ்ட்டு கிட்ட சென்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச் அளவுக்கு நான் பேக்கு டாட் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண இடத்துல நாட்சஸ் போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு பேக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 1.25 கிளாத் மீட்டர் இருக்கிறதுனால நான் ஜாயின் வராமல் மடித்து போட்டிருக்கிறேன். ஒரு சைடு நான் மடித்து போட்டு கீழே நம்ம மடித்து அடித்து எம்மிங் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 2 இன்ச்சு கிளாத்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.5 இல்லைன்னா 2 இன்ச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கனால நான் அப்படி 2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸ்லீவ் ஹைட்டு 9.5 இன்ச்சஸ். அது 2 இடத்துல நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வளைவு எதுவும் வராமல் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லைன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு 14 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அடிக்கை உயரம் நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணுறேன். ஸ்லீவ் ரவுண்டு 7 இன்ச்சு. நான் அது கூட ஒரு 1.25 இன்ச்சு கூட்டி நான் 8.25 அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த லைனையும் ஸ்லீவ் ரவுண்டையும் நான் ஜாயின் பண்ணி லைன் போட்டிருக்கிறேன். ஸ்ட்ரைட்டில் ஒரு 1.5 இன்ச்சு கிளாத்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிறேன். ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்லீவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலை கொஞ்சம் டர்ன் பண்ணி நீங்கள் வளைவு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் வளைவு. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஸ்லீவ் ரவுண்டு 10 வருதான்னு. வருது. ஒரு புள்ளி எனக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுனால நான் அதை பாயிண்ட் பண்ணி நான் அளவு குறிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணிடலாம்.
நம்ம வந்து ஸ்லீவ் இப்போ நம்மளுக்கு கட் பண்ணிட்டோம். நம்ம வந்து முன்பக்கம் ஸ்லீவில் வளைவு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஆம்கோலில் அதுக்கு வந்து கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஜாயிண்டில் மேலேருந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் 3/4 இன்ச்சு கிளாத் அகலம் இருக்கிற மாதிரி நான் வந்து வளைவு வரைஞ்சிக்கிறேன். 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து 3/4 இன்ச்சில் வந்து திரும்ப 1/4 இன்ச்சில் முடிகிற மாதிரி நான் வளைவுக்கு வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நமக்கு ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு. சென்டர் தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டுக்கோங்க. பேக் ஃப்ரண்ட் தெரியறதுக்காக இந்த ஆம்கோல் வளைவு இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தைக்கும் போது கன்ஃபியூஷன் வராது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து முன்பக்கம் நம்ம கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஹூக் பட்டிக்காக முன்னாடி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நான் பேக்கை வந்து நான் அப்படியே நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பேக்கோட அளவு வச்சு தான் ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ ஹூக் பட்டி சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. மற்றபடி பேக்கில் இருக்க அதே அளவுகளை நான் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லா அளவுகளும் சேமாக அதே மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேக் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வாங்க நம்ம எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணதுன்னா இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு. ஸோ நான் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் போட்டு நம்ம யூனிக் வரைஞ்சிக்கலாம். நார்மல் யூனிக் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் கிராஸோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட்டு வந்து இந்த ப்ளவுஸுக்கு 15 இன்ச். ஸோ நான் அதை மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். மேலே மார்க் பண்ணாது அளவை நான் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லா மார்க்கிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஆம்கோல் உள் வளைவு ஸ்லீவில் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்லேயும் எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். மெயின் டாட் வந்து 3 இன்ச்சு ஹைட்டு. டாட்டோட லென்த்து வந்து 2 இன்ச்சு தான். ஸோ ஒரு 2 இன்ச்சு நான் டபுள் சைடு ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். ஹூக் பட்டி சைடு இருக்கிற சின்ன டாட்டை நான் சென்டரு நம்ம மார்க் பண்ணி 3 இன்ச்சு ஹைட் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/2 இன்ச் வரும் அந்த டாட்டு. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆம்கோல் டாட் அதோட ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணி அது ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பேக்கு, நெக்கு, ஸ்லீவ், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட லென்த் வந்து 11.5 இன்ச் வந்தது. ஸோ நான் 12 இன்ச் அளவு ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிடுவோம். பட்டியோட முன்பக்க ஹைட் வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதை
அளவுகள் பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம மடித்து தான் அடிக்க போகிறோம். அந்த ப்ளவுஸில் டாட் வர இடத்துல அந்த 4 இன்ச்சு ஹைட்டில் ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறக்கி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துல நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பட்டி ரெடி ஆகிடுச்சு. அந்த ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா, அழகாக வளைவு கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ ஓகே, நமக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே அந்த டாட் தெரியறதுக்காக அந்த இடத்துல நாச்சஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு எல்லாம் கிளாத் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.